வணக்கம் மக்களேங்க. நான் பார்க்க போகிற வசனம் நான் யோவான் 13:34. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நம்ம ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பாக இருக்கணும், அதுதான் புதிதான கட்டளை அப்படிங்கிறாரு. நம்ம அன்பாக இருக்கிறோமா ஒருத்தர் மேலே ஒருத்தர் இல்லை, நம்ம ஒருத்தர் இன்னொருத்தர் குறை சொல்கிறது, அவங்க மேலே குற்றம் சுமத்துறதுமா இருக்கிறோமா? ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் அன்பாக இருந்தோன்னா அந்த குறைகள் குற்றங்கள் எல்லாம் மறைக்கப்படும், அன்பு மட்டுமே வெளிப்படும். இல்லை அன்பு நம்மகிட்ட இல்லை, நம்ம உள்ளத்தில் இல்லைன்னா அந்த குறைகள் குற்றங்கள் மட்டுமே வெளிப்படும், அன்பு வெளிப்படாது. நம்ம உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா எந்த ஒரு குற்றத்தையும் பாவத்தையும் குறைகளையும் மறைக்கும், மன்னிக்கும். அதான் அந்த வசனம் சொல்லுதுங்க, ஒருவர் அன்பாக இருங்கள், நான் உங்களில் அன்பாக இருந்தது போல் நீங்களும் ஒரு அன்பாக இருங்கள் புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். அவர் நம்ம ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பு செலுத்தணும்னா அவருடைய சீஷர்களாக நம்ம இருப்போம். அதான் அந்த வசனம் சொல்லுது, ஒருவர் அன்பாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள். அவருடைய சீஷராக இருக்கணும்னா நம்ம ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பை செலுத்தணும். அடுத்தவங்க மேலே குறைகள் இருக்கலாம், குற்றங்கள் இருக்கலாம், பாவங்கள் இருக்கலாம். ஆனால் அவங்க மேலே நம்ம அன்பு வச்சோன்னா அந்த அன்பு அவங்களுடைய குறைகளையும் குற்றங்களையும் பாவங்களையும் அதை மறைத்து மன்னிக்கும். அவங்களும் அந்த குற்றத்துலேருந்து குறைகளிலிருந்து திருந்தி மீண்டு வருவாங்க. நம்ம குறைகள் குற்றங்கள் மட்டுமே நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம்னா நம்ம அவங்க மேலே அன்பு வைக்க முடியாது. இது உண்மையான அன்பு வெளிப்படாது. உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா அந்த குறைகள் குற்றங்களை மறைக்கும், அதை மன்னிக்கும். அதுதான் உண்மையான அன்பு. ஒரு அன்பாக இருக்கணும் அப்படின்னா நம்ம குறைகளையும் குற்றங்களையும் கண்டுபிடிக்கக்கூடாது. அன்பை மட்டுமே செலுத்தினா கண்டிப்பாக நம்ம அவங்களும் நம்ம மேலே அன்பு செலுத்துவாங்க. அதுதான் அந்த வசனம் நம்மளுக்கு உணர்த்து. நம்ம எப்படி இருக்கோம் நம்ம வாழ்க்கையில், அடுத்தவங்க மேலே நம்ம குறைகளை குற்றங்களை அவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு குறைகளை மட்டுமே சொல்லிகிட்டு இருக்கோமா, இல்லை நம்ம அன்பை காட்டுறோமா அப்படிங்கிறத நம்ம சோதிச்சு பார்ப்போம்.